புதிய எம்ப்ளாயிஸை இவங்க எடுக்கவே இல்லை. அப்ப இத்தனை ஹெக்டேர்ஸ் ஆஃப் ரப்பர் பிளான்டேஷன் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம மக்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி புதிய தொழிற்சாலைகள் புதிய பூங்காக்களை உருவாக்குறதுக்கு தானே நம்ம ஓட்ட போடுறோம். இப்ப இது எல்லாமே வெற்று வாக்குறுதியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் இன்னும் ஒரு 10 வருடம் பின்தங்கிய மாவட்டமா போயிடும். இது ஒரு துறையில மட்டும் இல்ல, பல துறையை உள்ளடக்குன்னு ஒரு வளர்ச்சியா தான் நம்ம இதை பாக்குறோம். படிப்படியா தனியார் மயமாயிருமா? அப்படிதான் இருக்குதுண்ணே, அப்படிதான் இருக்குது. இப்போ எங்க மக்களுக்கு இந்த தொழில் செய்ய தெரியல அப்படின்னா நீங்க குத்தகைக்கு கொடுக்கலாம், வெளியில இருந்து ஆள்களை கொண்டு வரலாம். எங்க மக்களே ரெடியா இருக்காங்க, எங்களுக்கே வேலை இல்ல. எங்களுக்கு 13 பேர் 14 பேருக்கெல்லாம் டெய்லி வேலையே இல்ல, அவங்களுக்கு டாஸ்க் இல்ல. அப்படி இருக்கும்போது ஃப்ரீயா அவங்க சும்மாதான் இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்க குத்தகைக்கு கொடுக்குறீங்க? கிட்டத்தட்ட 5000 மரங்கள் கொண்ட இடத்தை ஃபாரஸ்டும் தொடவில்லை, அரசு ரப்பர் தொடவில்லை. அங்கே பால் வெட்ட வேண்டும். அந்த பால் வெட்டுவது பொதுவாக யாரிடம் கொடுப்பார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளரிடம் கொடுக்க வேண்டும். இவர்கள் ஷூமோட்டாவாக தானாக என்ன செய்தார்கள், லீஸுக்கு தனியாருக்கு குத்தகை விட்டிருக்கிறார்கள் அந்த பாலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று. இது ஒரு தவறான செயல். அங்கே தொழிலாளர் இருக்கும்போது அவர்கள் பாதிக்க எண்ணம் இருக்கிறது. எனவே இது ஒரு தவறான செயல் என்பதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கிறார்கள். மற்ற தொழிற்சங்கமும் இந்த தினம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள். இதற்கு மேலாக இவர்களுக்கு அந்த கஞ்சி காய்ச்சல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்